எஸ், கொலகாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன். கான்ஸ்டபிள் வச்சலா தானே பேசுறது? ஆமா. உங்களுக்கு அழகும் திறமையும் எவ்வளவோ இருந்தோம், இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு தான் இப்போ ஒரு கேஸ் கொடுக்க போறேன். வாட் கேஸா? யார் மன்னி? நான் யாருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தரேன். அருணாச்சல நகர் ஆலமரத்து பக்கத்துல இருக்கிற அள்ளி குளத்துல ஒரு பாடி ஒதுங்கி கிடக்கு. என்னது பாடியா? ஆமா, இமிடியேட்டா நீங்க வந்தீங்கன்னா ஒரே அமைக்கலாம். வர்றேன். யார் பேசுறதுன்னு கேக்குறேன்ல. நேர்ல வாங்க, நான் இங்க இருப்பேன். விழுந்திருக்கேன்னா இத பாருங்க, நீங்களும் அந்த பக்கம் போக, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே? இங்க என்ன கூட்டம்? எவனோ ஒருத்தன் பொய்ய சொல்லி நம்மள செமத்தியா ஏமாத்திட்டான். எவனோ இல்ல, உள்ளவர் வெள்ளையப்பன். அப்ப போன் பண்ணது உள்ளவர் வெள்ளையப்பன். பாடி செட்டப் உள்ளவர் வெள்ளையப்பன். லவ்வர்னா இப்படிதான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விளையாட சொல்லுதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறி விளையாடலாம் தான் பாக்குறேன், ஆனா முடியலையே. 3 நாளா உன்னை சந்திக்கலாம்னு முயற்சி பண்ணி கடைசியில இந்த பாடி மூலியமா தான் சந்திக்க முடிஞ்சது. பாடியாவது மூடியாவது வர்ற வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு வர. அவர் லவ் பண்ணவா? போலாதீங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி மிஸ் வச்சலா, என்னாச்சு? யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அவனை பிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, யாரோ விளையாட்டா போன் பண்ணிருக்காங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க, நீங்க போங்க, நான் வரேன். இதுக்குதான் இந்த போலீஸ்காரங்களை லவ் பண்ண கூடாது, லத்தியாலேயே குத்துவாளுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் ஒண்ணும். என்ன அறிவு இருக்கா உனக்கு? குரம் குட்டி மாதிரி தொத்திரிய ஓடுற பஸ்ல ஏறலாமா? போலீஸ்காரர் நீங்க ஏறும்போது நான் ஏறக்கூடாதா? அனாவசியமா பேசுன, சவசர கழட்டி விட்டு முட்டிக்கு முட்டி அடிப்பேன். உட்காரா பொல்லாத பசங்க. என்ன சார்? சார், ஓ நீங்களா? எங்க இவ்வளவு தூரம்? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க? எப்பவும் போலனா ஆல் இந்தியா ரேடியோ. ஏட்டியா, இடம் தான் இருக்க, உட்காருங்களேன். பஸ்ல வர வர பிட் பாயிண்ட் அதிகமா போச்சு. இன்னைக்கு ஒருத்தனை பிடிக்கணும்னு தான் ஏறி இருக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனா? ஐயோ ஐயோ, பரிசு ஏட்டியா, பரிசு, என் பரிசு, பரிசை காணோம். ஏன் சிறுத்து பஸ்ஸை பார்த்து பரிசை காணோம். நான் தான் தொழிலையே விட்டுட்டேனே. வர வர நம்ம ஜாதிக்கார பசங்க நிறைய ஆகி போயிட்டாங்க. எதுக்கு நம்ம பரிசு இருக்கான்னு பாப்போம். இது யார் பரிசு? சார், திருடன் திருடன். நான் திருடல. இது உங்க பர்ஸா பாருங்க. ஆமா ஆமா. என்னடா லோமா அடிச்சு பவுட விடலாம் தட்டுப்படுவேன். ஏன் தர்றேன்? ஓ நீதானா? சார், எங்க வீட்டுல போய். இல்ல, அதுக்கு ஸ்டேஷன்லயே இடம் இருக்கு, அங்க போய். அது இல்ல சார், ஒரு விஷயம் சொல்லணும். பையனுக்கு தெரியும், சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. டேய், காதை கொண்டா. 2 4 9 11 44. பாத்தியாமா, நீ கண்மூடித்தனமா காதல் பண்ணனியே. அவன் கம்பி என்ற லட்சணத்தை பாரு, தப்பு தப்பா என்றான், அதுவும் இங்கிலீஷ்ல. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இவரை நம்பி. இவனை நம்பி என்னமா ஆச்சு? ஒண்ணும் ஆகல, தப்பு தண்டா எதுவும் பண்ணலன்னு சொல்ல வந்துச்சு. இல்ல வச்சு என்ன நல்ல வச்சு முகரைய பாரு, நல்ல திருஷ்டி படைக்கிற பூசணிக்கா மாதிரி. இல்ல, இனிமே என் பொண்ணு பேர சொல்றது கூட உனக்கு அருகதை இல்ல. அப்ப போலீஸ்கார மனு விடுறேன். உங்களை நம்பி கழுத்து நீட்டி இருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? காது கொடுத்து கேப்பேன், ஆகா குவா குவா சத்தம். படுவா, பாட்டா பாடுற, உன் காதை அறுத்துருவ இப்போ. வேணாமாமா, உங்க பேரன் காதெல்லாம் பிறந்துருவான். டேய், அயோக்கிய பயல, அதிகமா பேசுன வேட்டி அவுத்து விட்டுட்டு முட்டிக்கு முட்டி அடிப்பேன். டவுசர் போட்டுக்கனே, அதுக்கு மேலே அடிப்பேன். வச்சு நான் ஒரு தப்பும் செய்யல, கொஞ்சம் தோற. இனிமே நான் திறக்கவே மாட்டேன். பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிறது, கோயில செருப்பு திருடுறது, வீட்டுல கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ பால் குடுக்கும் போது சொல்லலாம் இருந்தேன். இப்படி வாயை வச்சுக்கிட்டு பால் குடிச்சா பால் பூரா கீழே செஞ்சிருப்பா. ஏட்டையா, என்ன ஏட்டையா, என்ன வேஷ்டி சட்டையோட விட்டு வச்சிருக்கீங்க? அவுத்து விடுங்க, கோமரத்தோட தெரியட்டும். அப்படித்தான்டா விட்டு வச்சிருந்தேன். ரிப்போர்ட் கொடுக்க வர்ற பொம்பளைங்களை அவனை பார்த்துட்டு செனக்கரடி உள்ள நிக்கிறதுன்னு பயந்து ஓடிட்டாங்க. அதனாலதான் வேட்டி சட்டையோட விட்டுருக்கேன். குருவே, எப்படி நம்ம திறமை? உன் திறமையை நான் பாராட்டுறேன்டா. கூட இருந்தவனையே காட்டி கொடுத்துட்டீல்ல, கூடிய சீக்கிரம் நீ மந்திரி ஆயிருவ. அதுல என்ன சந்தேகம்? வாய மூடுறா. ஒரு நல்ல மந்திரியாக இந்த பொம்பளைங்க விட மாட்டாங்களே. தம்பி, என்ன குருவே? என்னையா, கொஞ்சம் வாய. வீட்டு வரைக்கும் போய் ஒரு ரகசியம் சொல்லணும், உன் காதை கூட. ஐயோ, காதை கொடுக்க மாட்டேன்.
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எங்க காட்டு வரைக்கும் வராங்க, பாதிலேயே தண்ணி அடிக்க ஓடிடுறாங்க. ஹலோ ஹலோ, மண்டை ஓடு. அங்க ஒருத்தருக்கான். ஏங்க, இங்க ஒரு அரச மரம் இருக்குதாமே, அது எங்க இருக்கு? இதான்பா அந்த அரச மரம். இங்க வர்றவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கலையை ஒடிச்சிட்டு போயிடுறாங்க. நீ ஒடிச்சிட்டு போதான் வந்தியா? நான் வேற வேலையா வந்தேன், ஒரு பீடு விடுங்க. ஆமா, இந்த சுடுகாட்டுல தன்னந்தனியா இந்த ராத்திரி நேரத்துல உட்காந்துருக்கிய, உனக்கு இந்த பேயி பிசாசு பயம்லாம் கிடையாதா? பேயாவது பிசாசாவது நானாவது பயப்படுறதாவது. நாசத்தை 10 வருஷம் ஆகுது. அப்படியா? இதுக்குதான் சுடுகாட்டுல மனுஷங்க கூடவே பேசக்கூடாது. சரி, முதல்ல புதையில தோண்டுவோம். நீங்க இவ்வளவு நேர்மையானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் மட்டுமா, எங்க பரம்பரையே அப்படித்தான். தம்பி, இந்த புதையில கவர்மெண்ட்ல ஒப்படைச்சு உங்களுக்கு நான் சன்மானம் வாங்கி தர்றேன். ஏன் சார், உங்க பொண்ணை விட இந்த புதையலா பெருசு? யாருக்காக இது, யாருக்காக? வச்சு ஐயா, இங்க இருமே உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பழி எங்க மேல வந்து விழுந்துரும். வெளியில போயிருமே. அப்பா, அவரை வெளியில போக சொல்லாதீங்க. எங்க காதல் தெய்வீகமான காதல். நீங்க ஐஜி ஆனாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. இப்ப என்ன சொல்றீங்க? இனிமே என்ன தம்பி சொல்றது? என்னப்பா நீங்க இன்னும் அவரை தம்பி கம்பின்னுகிட்டு? சரிம்மா, மாப்பிள, என் பொண்ணுக்கு இனிமே நீங்க தான் மாப்பிள. கைய கொடுங்க. இந்தாங்க. விலங்கத்தை எடுத்துட்டாங்களே, பழைய புத்தி போகலையே. மறந்துட்டேன். என்ன பாத்தீங்களா? என்னடா அரவேக்காடு பட்டணத்தார் மாதிரி துண்டோட நிக்கிறேன், கையில கரும்பு இல்லையா? கரும்பா கரும்பு, இரும்புக்கு பின்னாடி நான் துரும்பா நிக்கிறேனே. குருவே, நீங்க விட்டுட்டு போன தொழில நான் ஃபாலோ பண்ணேன். மை பேட் டைம் உங்க மாமனார் என்ன பிடிச்சி உள்ள போட்டாரு. அன்னிக்கிட்ட சொல்லி என்ன ரிலீஸ் பண்றீங்களா? அண்ணியாவது கிண்ணியாவது போடாஸ். ஏன் மாமா துண்டோட விட்டீங்க? அதையும் அவுத்திருப்பேன், உள்ள ஒண்ணும் போடாம இருந்தான், அதான் விட்டுட்டேன். குருவே, வீட்டுல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், உங்க காதை கொடுக்குறீங்களா? அப்படியா? எந்த வாயில சொல்ல போறா? இந்த வாயால. இந்த வாய். அடச்சி, இவங்கிட்ட என்னங்க பேச்சு? நீங்க வாங்க. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைதியும் ஜெயிலும் போல, ஸ்டேஷனும் லாக்கப்பும் போல. ஏமாமா, கல்லாப்பட்டி சில்லறையும் போல. சரி, அப்படியே வாழ்ந்துட்டு போங்க. எங்கிருந்தாலும் வாழ்க குருவே, அங்கிருந்தே நீ சாக. மை காட், கான்ஸ்டபிள் நீதானா அந்த குயில், லாலே லலிலில்லா. குப்பு கப்புன்னு பெற்ற உட்காரு, உனக்காக ஒரு குடம் பால், ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் தேவைன்னா பிரிச்சிலிருந்து எடுத்துக்குவோம். உட்காரு. நீங்க முதலாளி, நான் வேலைக்காரி. சரிக்கு சம்மா உட்கார முடியுமா? ஐய, கார்ல டிரைவர் கிட்டையும் பெட்ல வேலைக்காரி கிட்டையும் மரியாதை எதிர்பார்த்தா வண்டி ஓடாது. அட உட்காருன்னா, உனக்காகத்தானே என் சம்சாரத்தை மின்சார ரயில் ஏற்றி தாம்பரம் வரையும் அனுப்பி இருக்கிறேன். இந்த பாரு, இந்த விருந்தினர் விளக்கெண்ண வியாபாரி வேதாச்சலத்தை பத்தி கொஞ்சம் வர்ணி. ஷர்ப்பு போட்டு துவைச்ச சட்டை மாதிரி பல பலன் இருக்கு உங்க தலை. விம்மு போட்டு துடைச்ச மொசைக் தர மாதிரி இருக்கு உங்க உடம்பு. 10 தென்னந்தொடப்பத்தை ஒன்னா சேர்த்து கட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்க கை. உன் வேலைக்காரி புத்தியை காட்டிட்டே இல்ல. எனக்கு தெரிஞ்சதுதானே சொல்ல முடியும். நீ என்ன சொன்னாலும் புதுமை, எங்கெங்கு தொட்டாலும் இனிமே இனிமே. இது உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கொடுமை. அவ பேச்சு எடுக்காத, எனக்கு மூடு அவுட் ஆயிடும். குப்பு அப்படியே என்ன அணைச்சிக்கிட்டு அத்தான்னு கூப்பிட்டு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா, முதல்ல இதுல கைய வச்சிடுங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு.
பார்த்தானே விளக்கெண்ணெய் டின்னா வச்சிருக்கான். விளக்கெண்ணெய் யாரும் விளக்கெண்ணெய் தான் வச்சிருப்பான், பின்ன என்ன வைரமா வச்சிருப்பான்? ஐ குருவே, அங்க பாருங்க நம்ம சமாச்சாரம். ஓடியா, சத்தம் போடாத. டேய், அந்த 3ஆம் நம்பர் சாவி எடு. எடுறா சீக்கிரம். என்ன குருவே, இவ்வளவு பணம் இருக்கு, 2 கட்டு மட்டும் எடுத்துருக்கீங்க? திருடர்களையும் ஒரு நேர்மை இருக்கணும்டா. பங்கு போடலே அந்த நேர்மை இருக்கணுமே. என்ன சொல்ற? உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டு, எனக்கு 1 ரூபாய் நோட்டு கட்டா? குரு சிஷியன்டா. அது படம், இது பணம். 50-50 இருக்கணும். நீ என்ன வெட்டியா முடிச்ச? ஐடியா கொடுத்ததுனா, ஓட்ட பிடிச்சதுனா, வீட்டுக்குள்ள இறங்கணும்னா நீ எங்க இறங்கினாலும் அவ்வளவுதான் கொடுப்பேன். கடைசி அவங்க முடிவு என்ன? விரலாட்டாதான் கடிச்சு விடுவேன். உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். குரு, நீ எப்படி வெளியே போயிடுவேன்னு பாத்துறேன். குப்பு கதவை சாத்தலையா? யாரா நீ? மாமா, குப்பு உன் தம்பி வந்து இருக்கிறான். எனக்கு தம்பி இல்ல. தம்பியே இல்லையா? யாரா நீ? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேங்க. உங்க வீட்டு ஓட்டு மேல ஏறி உங்க விளக்கண ரூம்குள்ள ஒருத்தன் பூந்துட்டாங்க. ஐயோ, விளக்கண்ணி ரூமுக்குள்ளயா? நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அங்கதானே வச்சிருக்கிறேன். குப்பு, வேட்டி எடு. மாமா, இது உங்க பொண்டாட்டியா? என் அப்பாட்டி மூட அண்ணா. அதான் அப்படியே படுத்து கிடக்கு. என்ன பண்ணு? என் விளக்கண்ண ரூமு திருடே பணம் யாராவது வாங்கலே. குப்பு, நீயாவது வாங்க. என்ன அன்னைக்கு கீரியும் பாம்புமா இருந்தீங்க, இன்னைக்கு ரோடு வீலுமா ஆயிட்டீங்களோ? என்னடா அது ரோட்ல நின்னுகிட்டு? உள்ள கூப்பிடு, துருட்டு பயல. உள்ள வா, வலது கால வச்சு வா. முத வீட்டுக்கு வர்ற. அக்கா, நல்லா காபி போட்டு கொண்டு வா. அங்க உட்காராத, தரையில உட்காரலாமா? நீ பீரியட் எடுத்து பெண் நல்ல சேர் உனக்கு போடுறேன். பொடி மட்டும் வருது. இதுல உட்காரு வா. அக்கா சீக்கிரம். உள்ள போத்துருச்சு. இப்ப உட்கார். உட்காரு சீக்கிரக்கா. இதோ வந்துட்டேன்ப்பா, வந்துட்டேன். காபி சூடா இருக்க போது. நீங்க போய் நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவனே இந்த ஆட்டம் ஆடுறான். ஏதோ வீட்டுக்கு வர போற நாத்தனா இருக்கு, எங்களால ஆட உபசரிப்பு. தேங்க்ஸுங்க. அப்புறம் நான் இவரை வெளியில கூட்டிட்டு போலாமா? வேண்டான்னு சொன்னா விட்டுட்டா போற. இரு, பூ கொண்டு வர. வா போலாம். இது இந்த பய இந்த பற பறக்குறான். என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது ஒண்ணு. இங்க பாரு, உங்க ஹோட்டல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா அது 2 பிளேட் கொண்டா. 2 பிளேட் கொண்டு வந்துறமா? கொண்டு வந்து. இங்க வா. அதுதான் ஏதோ ஒரு மூடல உளறிக்கிட்டு இருக்கு. நீ அப்படியா? பிச்சு விடும் பிச்சு. ஒழுங்கா வேலையை கவனி. போய் 2 பாதாமி கொண்டு வா. போயா. அடடே, டபுள் கச்சாவா? சாரி ஜெகன், அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். அப்போ ரேவதி மேல உங்களுக்கு கோவம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்னா நீங்களும் எங்களோட காலேஜுக்கு வரலாமே, நான் உங்களை டிராப் பண்றேன். நமக்கு என்னைக்கு நடதான். நான் நடந்தே போய்க்கிறேன். வரேன். ஜெகன், உண்மையிலேயே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா இப்ப என்னோட வரணும். இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இப்ப நீங்க வரல, நாங்களே உள்ள இழுத்து போட்டுருவோம். வேணாமா, நானே வந்துடுறேன். நீங்க உள்ள போ, போடி. என்ன ஜெகன், ஷர்ட் நல்லா இருக்கே. ஓசி ஷர்ட்டா? ஓசியா? ஆமாண்ணா, சொல்லுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து
ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு புது Dress வாங்கி கொடுக்கறோம். எதுக்கு நீ அத பத்தி பேசுற? அவர் உடம்ப பாருடி. உதட்ட பார்த்தா ஓம்பொரி மாதிரி இல்ல, மூக்க பார்த்தா மொஹிந்தர் மாதிரி இல்ல. மொத்தத்துல அவரை பிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்களா இல்ல பிளே கிரவுண்ட்னு சொல்றீங்களா? என்ன விளையாடுறீங்களா? வண்டி எடுத்து சொல்லு. பயப்படாதீங்க ஜெகன், உங்க கற்புக்கு நாங்க எந்த விதத்திலயும் களங்கம் ஏற்படுத்திட மாட்டோம். இல்லடி. என்ன நொல்லடி? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா. நம்ம கிட்ட விளையாண்டீங்கல்ல, அதான் கார் புடுக்குச்சு. இறங்கிக்கல. இறங்குனா இந்தா இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டா. சாரி ஜெகன், ப்ளீஸ் வண்டியை தள்ளுங்க. வண்டியை தள்ளணுமா? ஏன் ஜெகன், உங்க ஒருத்தரால வண்டியை தள்ள முடியாதா? யார சொன்னா தள்ள முடியாதுன்னு? நான் கை வச்சேன், வண்டி காலேஜ்ல மணிக்கேன். ஏறிக்க. என்ன ரியாக்ஷனே சரியில்லை. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடு. ஏய் தபல கச்சா, நீ எங்கதான வருவ? இரு உனக்கு கவனிச்சுக்கிறேன். டேய் 7-8 பொண்ணுங்க வந்து உன்னை கடத்திட்டு போனதா கேள்விப்பட்டோம். உன் கற்பு என்னடா ஆச்சு? 7-8 பொண்ணுங்க இல்ல, 78 பொண்ணுங்க வந்தாலும் என் கருப்பு கலங்க ஒண்ணும் வராது. நீ ஒழுங்கா இரு. வாங்கடா. என்ன வண்டி பஞ்சரா? ஆமா ஜெகன். என்ன நடக்க வச்சீங்கல்ல, அப்படித்தான். பரவாயில்ல, மறப்போம் மன்னிப்போம். எல்லாரும் எங்க வேன்ல ஏறிக்கங்க, காலேஜ் ஆக்கி விட்டுறோம். தலைவர் தான் சொல்லிட்டாருல்ல, வாங்கம்மா வாங்க. அப்பாடி. நல்ல வேளை கூட்டம் இல்லாத இடமா பார்த்து கூட்டிட்டு வந்தியே. ஆமா, இந்நேரம் உன் விரோதி எங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானோ? ஏய், அடுத்த ப்ரோக்ராம் பத்தி பேசுறே. தாஜ் போலமா, சோலா போலமா, சவேர போல? வேணாம்ப்பா. வாங்கிங்கக்கா. வேணாம் சொல்றேன்ல. எனக்கு வேணாம், அவங்களுக்கு வேணா கொடு. அவங்க எல்லாம் பார்த்தா சுண்டல் வாங்குற முன்னி மாதிரி தெரியலக்கா. நீங்க தான் நல்லா அழகா இருக்கீங்கக்கா. அப்படின்னா நீ என்ன லவ் பண்றியா?